इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् पंचत्वं व्रजति हरिराप्रोधि विरतिं विनाशं कीनाशो भजति धनदो याति निधनं वितन्द्री माहेन्द्री विदतिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसो विरञ्चित् पंचत्वं व्रजति. ब्रह्मदेवर, महाविष्णु, யமதர்மராஜா, குபேரன், அதுபோல மன்வாதிகள், ஸ்வயம்பவமனு, ஸ்வாரோச்சமனு, ரைவதமனு, தாமசமனு, சாத்விகமனு, இப்ப நடக்கக்கூடியதானோ வைவஸ்வதமனு பேர். அடுத்த மனுக்கு சாவர்ணின்னு பேர். ஆத்மன் வைவஸ்வத மந்தரே கலைகே பிரதம்பாதேன்னு தானே டெய்லி சங்கல்பம் பண்ற இந்த வைவஸ்வத மனுன்னு பேர். இந்த மனுங்கிறது இந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம பிரம்மதேவர் இந்த உலகத்தை அவருடைய கணக்குப்படி 1000 இயர்ஸ்ன்னு வச்சுட்டார். அவருடைய கணக்குப்படின்னா என்னன்னு இந்த கான்செப்ட் ஆஃப் டைம்ங்கிறது நமக்கு தெரியல. நம்ம இந்த ஊர்ல டயத்தை எப்படி வச்சுட்டு இருக்கோம்? ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கும் அடுத்த நாள் மறுபடியும் உதிக்கிறதுக்கும் இன்பிட்வீன் கேப்ப ஒரு நாள்னு வச்சிருக்கோம். சூரியோதயத்துல சூரியோதயம் கணக்கு வச்சுட்டு இருக்கோம். ராத்திரி 12 மணின்னு சொல்லக்கூடாது. நான் டைமை டிஃபைன் பண்றப்ப 12 மணின்னு என்ன அர்த்தம்? டைமை டிஃபைன் பண்ற டைமை சொல்லக்கூடாது. நீங்க ஆகையால் என்ன பண்ணனா சூரியோதயம், ஒரு சூரியோதயத்துக்கும் அடுத்த சூரியோதயத்துக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடியதான கேப் இருக்கு, அது ஒரு நாள்னு சொன்னேன். அந்த ஒரு நாள் அங்க நம்ம விவகாரத்துக்கு சம்டைம்ஸ் டூ லாங் சம்டைம்ஸ் டூ ஷார்ட். பஸ்ல ஏறுறேன், 100 ரூபாய் நோட்டு கொடுத்தா இறங்குங்கிறான். ஏன்னா சில்லறையா கொடுங்க, 4 ரூபாய் கொடுங்க, 6 ரூபாய் கொடுங்க, சில்லறையா கொடுங்கிறான். இந்த 100 ரூபாய் பெருசா இருக்கவங்க டிவி கடையில போய் டிவி வாங்குறான் 50,000 ரூபாய். இவன் என்ன பண்றான்னா 100 ரூபாய் நோட்டா கொடுத்த யார் சார் என்றது ஒரு செக்க கொடுக்க சார் தான். இப்ப இங்க 100 ரூபாய் குறைச்சலா இருக்கு. அதே போல இந்த ஒரு நாளுங்கிறது நமக்கு சில காரியங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, சிலதுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. நாளைக்கு உங்காத்துக்கு வரேன் இவர் சொல்லிட்டார், பாருங்க வாங்க, யுவர் மோஸ்ட் வெல்கம், எந்த டைம் சொல்லுங்க. அதான் நாளைக்குன்னு நாளைக்குன்னு காலம் வந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேற எங்கேயும் போகாம இருக்கணுமே, எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, கரெக்டா 7 to 7:30 வாங்கும் அப்படின்ட்டு. இவர் ரொம்ப பிஸியா இருப்பாருங்க, இதனால தூங்குற இருந்தாலும் அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. அப்ப ஒரு நாளுங்கிறது டூ லாங் டைம். அதுக்காக நம்ம என்ன பண்ணினோம், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்காக இதை சரி பண்றதுக்காக இதை 24 மணி நேரமா பிரிச்சோம். பிரிச்சு அதுக்கப்புறம் பகல் இரவு, முதல் 12 மணி நேரம் வெளிச்சம் இருக்கிறதெல்லாம் பகலாகவும் இருட்டா இருக்கிறதெல்லாம் இரவாகவும் வச்சுட்டு அப்படி அதுல இருந்து அப்புறம் 10 நிமிஷம் செகண்ட் இப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன். இதே மாதிரியா அது போறலைங்கிறத 1 வாரம் ஆக்கினோம், 15 நாள் ஆக்கினோம், மாதம் ஆக்கினோம், ருத்து ஆக்கினோம், அயனம் ஆக்கினோம், 1 வருஷம் ஆக்கினோம். 1 வருஷம் போரும் சார்ட்டா. ஆக 1 வருஷத்துக்கு ஒவ்வொரு பேரை வச்சு இந்த வருஷத்துக்கு என்ன பேருன்னாரு விரோதின்னு நல்ல பேர் இருக்குட்டா. சர்வஜித், சர்வதாரி எல்லாம் நன்னாதான் இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறது தான் சர்வஜித். எல்லாரையும் தன் கையில வச்சுக்கிறது சர்வதாரி. விரோதி நல்லாவே இல்ல. இந்த வருஷம் நல்ல வருஷம். நம்ம மனசுல இருக்கக்கூடியதான விரோத மனப்பான்மை போகிறதுக்கு வழியானது. அதான் விரோதிங்கிறது கெட்ட வருஷம் அப்படின்னு நினைக்காது. ஆனா இப்படி இந்த காலம் இருக்கு பட்சல, இந்த காலமானது என்ன பண்றது, கலையது சர்வம் எல்லாவற்றையும் மாத்தி வைக்கிறது சார். இந்த கான்செப்ட் ஆஃப் டைம் இருக்கு, இது எல்லாத்தையும் மாத்தி வைக்கிறது. டைம்னா நமக்கு என்ன தெரியல, என்னமோ பேட் டைம் சாப்பிடுறான், குட் டைம் சொல்றதே இல்லை. அவனுக்கு குட் டைம் நல்லா இருக்குங்கிறான், இவனுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் பேட் டைம்ங்கிறான். ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த காலம்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லோரையும் மாத்தி வைக்கிறது. இந்த காலத்துக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு, இந்த காலச்சக்கரத்துக்குள்ள அம்பாள் இருக்கா. தனக்குள்ள காலச்சக்கரத்தை வச்சுட்டு இருக்கா, காலச்சக்கரத்தை தான் ஊடுருவி இருக்கா. அதான் இம்மனன்ட் டிரான்செண்டன்ட். இதை தாண்டியும் இருக்கா, அதுக்குள்ளையும் இருக்கா. சூத்திரே மணிகனாய்வான்ட்டார். நூலானது எப்படி எல்லா மணிகளுக்குள்ள உள்ள பூருமோ அதே போல நான் பூந்துட்டு இருக்கேன்.
ஒவ்வொருடைய இதயத்திலையும் நாம் இருக்கேன் இம்மனண்டா. எல்லாத்துலயும் விஷ்டப்ஷாஹமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேனஸ்திதோ ஜகத், எல்லாவற்றையும் வியாபிச்சு அதுக்கு மேலேயும் இருக்கேன். நான் தான். இவர் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எங்கும் இருக்கார், வேற ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த தத்துவத்தையே அம்பாள் என்ன பண்ணியிருக்க, அந்த காலம்ங்கிற ஒரு கான்செப்ட்னால எல்லாரையும் நிறுத்தி வச்சிருக்க. அவிநாசம் கீநாசோ யத்பஜதி. யமதர்மராஜர் இருக்கா பார்த்தீங்களா, அவரும் ஒரு நாளைக்கு அழியணும் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த பிரம்மதேவர் தனக்கு என்ன பண்ணியிருக்கார், 1000 வருஷமாக வச்சிருக்கார். இந்த 1000 வருஷத்துக்கு 14 பேர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டார். அது ஏன் சார் இப்படி இந்த 14 பேரை வச்சிருக்கலாம், அவர் தான் கேட்கணும். தெரியாது. இந்த 14 பேரால இந்த 1000 வருஷத்தை டிவைட் பண்ணி கொண்டார். இந்த 14 பேருக்கு மனுன்னு பேர். அந்த மனுங்கிறவர் ஒவ்வொரு மனுவுக்கும் 74 ரவுண்ட்ஸ் வரும். இன்னும் 74 into 14 தானே, இந்த 1000 அப்ராக்சிமேட்டா வரும். அந்த 74ல இப்பொழுது இருக்கக்கூடியதான இந்த மனுவுக்கு, வைகுஸ்வர மனுவுக்கு 28 ரவுண்டு. அதான் 8 கலியுகே நீங்க பண்றது. அந்த 28வது ரவுண்டு. ஒரு ரவுண்டுன்னா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் சேர்ந்தா ஒரு ரவுண்ட். ஒரு யுகத்துக்கும் அடுத்த யுகத்துக்கும் நடுவில் சில லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன்டர்வெல் இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும். இந்த 14 மனுக்கள் இருக்க பார்த்தீங்களா, அந்த 14 மனுக்களும் சேர்ந்தா இந்த ஒரு மகாப்பிரளயம் ஏற்படும். அப்படி மகாப்பிரளயத்துல இருக்கக்கூடியதான மனுக்களுடைய கூட்டம் இருக்கே, அதுவும் அழியலாம். விதந்திரி மகேந்திரி விததிரபி சம்மீலகதிருதா மகாசம்ஹாரேஸ்மின். மகாசம்ஹார காலத்தில், மகாப்பிரளய காலத்தில் அப்ப என்ன விஹரதி பதிரதௌ. உங்களுடைய ஆத்துக்காரர், இங்க ஆத்துக்காரர்னு சொல்றது நான் என்ன சொன்ன, கூட இருக்கிறவர். கூட இருக்கிறவர் யாரு, பிரம்மத்தோட மாயாசக்தி. ஆகையால் அது இருக்கு. பஞ்சத்தம் ரஜதி. பிரம்மதேவரும் உலகங்கள் எல்லாம் படைச்சாச்சு சார், இந்த உலகத்தெல்லாம் அழிக்க போறேன், இனிமேல் இவர் இதுக்கு. அதே போலயே இந்த கம்பெனி நடந்துட்டே இருக்குமே, ஆனால் அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஃபேக்டரி நடக்கணுமே, இல்லை ப்ரொடக்ஷனுக்கு ஒருத்தர் வேணும். இழுத்து மூட போறோம்னு இவர் என்ன பண்றது, நீரு போயிட்டு வரும். இனிமேல் பினான்சியல் அட்வைசர் அதுக்கு நீரு போயிட்டு வரும் பார்க்க முழுக்க. ஏன் நல்லா மூட போறேனே, எல்லாத்தையும் முடிச்சுட்ட. அதே போல இவைகள்லாம் இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ணணும் எனக்கூடியதான நிலை வரும் பொழுது இந்த தேவர்களை எல்லாவரையும் தனக்குள்ள இழுத்துக் கொள்கிறார். விரிஞ்சி பஞ்சத்துவம் ரஜதி. விரிஞ்சிகி பிரம்மதேவரானவர் பஞ்சத்துவம் ரஜதி, 5 பூதங்களை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டவரா ஆகிவிட்டார். இப்ப என்னாச்சு, பஞ்சத்துவம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். நம்ம எல்லோரும் பஞ்சபூதத்தினுடைய காரியம். நம்ம சரீரத்துல பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த மேல தோல் இவையெல்லாம் மாம்சம் எல்லாம் இருக்க, இதுல மேடப்பாப்பையார். அதனாலதான் ஒரு நாள் ஸ்நானம் பண்ணலன்னா நாடுறது. மண்ணும் இல்லையோ, மண் இல்ல. உள்ள ஜலம் இருக்கான்னு எங்க கட்டாகட்டும் ரத்தமா வருதோ இல்லையோ. நெருப்பு இருக்கான்னு பாட்டிமா சொல்றேன். வெளியில 7 மணிக்கு போயிட்டு வந்து 7:30க்கு போனா வாய்த்தல நெருப்பு கட்டின்னு இருக்கேன். காட்டு பார்க்கலாம் கேளுங்க, இன்னும் கோப்பம் ஜாஸ்தி வந்துடும். அப்ப நெருப்பு கட்டி நிஜமாவே நெருப்பு இருக்கு. அதனாலதான் 98.4 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா. காத்து இருக்கான்னு இருக்கும் பொழுதே தோன்றிக் கொள்ளார். காத்து இருக்கா இல்லையா நமக்குள்ள. ஆகாசம் இளவழி இருக்கான்னு இல்லாத போனா நீங்க போட்டதான வயசுல போட்ட காதெல்லாம் எப்படி உள்ள போகும். இதுவரைக்கும் எப்படி விழுங்குறான்னு கண்டுபிடிக்கல சார். அந்த வாய்க்குள்ள போடுறான், என்னமோ பண்றான், டொக்கர் கீழே பொத்துன்னு விழல பாருங்க. விழுத வலிக்குமே, அது எப்படியோ போய் சேர்றது. இது வரைக்கும் என்ன படுத்துட்டே சாப்பிடறான். செய்யானோ கொஞ்சம் தேவனா ஒண்ணு வேண்டாமா. நம்ம உட்கொடும் பொழுது அந்த ஆகாரத்துக்கு மேல அது பிரம்மமா நினைக்கணும். அன்னமானது கடைசி கணம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு மனுஷன் உடம்புல பயம் இருக்கணும். கடைசி நாள் வரைக்கும் நீங்க அன்னத்தை சாப்பிடணும். சாப்பிட்டான்னா உங்களுக்கு ஜீரணமாகணும். அன்னவ அனன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பிரம்மவத்தேன மகான் கீர்த்தியா. வேத நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றது. பசிக்கும் சார், டியூப் வழியா உள்ள விடுவாங்க. பாக்குறதுக்கு நமக்கே சிரமமா இருக்கும்.
அது வயர் ரொம்பறதே தவிர மனுஷனுக்கு வயர் ரொம்பறது இல்ல. அந்த நாக்குல சுவைக்கணும். அது அதெல்லாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கும். அந்த இலையில போட்டு எங்கெங்க எது போடணும். இங்க பாட்டுக்கு இல்ல, பச்சடின்னு இந்த போல போடக்கூடாது, அது மேல போடணும். எது கிட்ட அது வசதியா போடுவான், எது நம்ம கைக்கு வசதி அப்படி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். ஏன் கறி அங்கே போட்டு அடுத்ததா அதானே எடுத்து போட்டு இது பண்ண போற. சாம்பார் அங்கே போட மாட்டான். எந்த இடத்துல சாப்பிட போறீங்களோ அந்த இடத்துல அதுலதான் போடுவான். பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த ஊர்ல போய் அவ எப்படி பரிமாறுறா, பாட்டிமா இங்க போடு அங்கே போடு. இங்க போட்டா என்ன இல்ல என்ன கிடையாது, இதுதான் போடணும். அதுக்கெல்லாம் விவகாரம் உண்டு. என்ன ஏது ஒரு இலையில மேல் பாகத்துல உப்பு இல்லாத பாகங்கள்லாம், கீழ் பாகத்துல உப்பு இருக்கிற பாகங்கள்லாம் மேல இருக்கணும், கீழே இருக்கிறதெல்லாம் உப்பு திரிப்பு அன்னம் இவ்வளவுதான் வரணும். நீங்க பாட்டுக்கு இதை வடையை கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டு வச்சுங்களேன், முதுகுல அடி விழும். அது சமைக்கிறது ஒரு ஆர்ட், பரிமாறுறது அதை விட பெரிய ஆர்ட். அதே போல இலைய போடுறதே இன்னைக்கு தெரியல, எந்த பக்கம் போடுறான்னு தெரியும். ஆந்திராக்கு போனேன், அவன் ஒரு கவலை இல்லை, நேரம் நீட்டா போட்டான், இப்படி போட்டேன் அப்படி போட்டேன். அவாழ்த்திய வழக்கம் விவகாரம் உண்டு. ஏன் சொல்ல வந்தேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விவகாரம் உண்டு. இப்படி நம்ம சரீரத்துக்குள்ள 5 பூதங்களும் இருக்கு. இந்த 5 பூதங்களும் தனியாக ஒன்றாக நாம் இருக்கிற பர்யந்த மனுஷன். இந்த 5 பூதங்களும் வெளியில் இருக்கக்கூடியதான 5 பூதங்களோட சேர்ந்து போயிடுது. ஏன்னால் இதுவேற அவன் மனுஷன் இல்ல. அதான் பிரகிருதியை ஈதினார். இந்த பிரகிருதி எய்தினார்னு சொல்றான் பார்த்தீங்களா, போயிட்டாங்கிறான். இந்த பஞ்சத்வங்கதா இது இங்கிருந்து வந்தது. விரிந்தி பஞ்சத்வம் பிரஜதி ஹரிராப்னோதி விரதியும். மாவிட்டு என்ன போறோம் அப்படின்னு, இந்த வாழ்க்கை இங்க போறோம் அப்படின்னு நிறுத்திட்டாரா. விநாசம் கீநாசோ பஜதி. கீநாசா யமதர்மராக. எல்லோருக்கும் காலம் காலம்னு சொல்லிக் கொண்டிருக்கிற அவருக்கும் ஒரு காலம் வந்தாச்சு. சுவாமி உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நீங்க இந்த சொன்னிட்டு இனிமேல வேற யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்ல, சோ பெட்டர் உங்களையும் நான் சாப்பிடுறேன்டா. யஸ்ய பிரம்மஜக்ஷத்ரஞ்ச உபே பவத ஹோதன மிருத்யர் யஸ்ய உபசேதனம் அந்நிய அத்தியமானத்வே அதனமானத்வே ஸ்வயம் அத்தியமானத்வம். உபசேதனம்னு என்னென்ன ஊரு இருக்கு, அதை நீங்க ரொம்ப பசியா இருக்குன்னு 2 கரண்டி ஊறுவா போட்டு சாப்பிட்டு விடும் இல்ல, அது கொஞ்சமா தான் போடணும். ஆனா அந்த ஊறுகா இருந்தா தானே தயிர் சாதத்துக்கு, மாவுடு இருந்தா தானே தயிர் சாதத்துக்கு. அது என்னடா இந்த தயிர் சாதம் உள்ள போகணுமே, அதுக்கு அதை கேட்டலிஸ்ட் பக்கத்துல இருக்கு. அது இருக்கும் பொழுது வேகமா இது போகும். அப்ப அதையும் சேர்த்து உள்ள போறது, அதான் உபசேச்சனம்னு பேர். கச்சஞ்சுண்டு அதோட போறது. உபநிஷத்துல எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? நம்ம ரசிக்கிறதே இல்லை. ஏன்னா உபநிஷத்துல கடனே அது பெரிய நம்ம வாழ்க்கைக்குன்னு வந்ததான கிரந்தம் அது. ஆகையால் அப்படி அவர் என்ன பண்ணாரா, இது வரைக்கும் நீங்க உலகத்துல இருக்கிற எல்லோரையும் ஒரு கை பார்த்துட்டு உமக்கு டைம் ஆயிடுது வாரும்னாராம். அதனால கால காலா யம தர்மராஜையும் அழித்தவர் பரமேஸ்வரர். ஆயால் விநாசக்கி விநாசம் கீநாசோ பஜதி கனதோயாதி நிதனம். உலகத்துல எல்லோருக்கும் பணத்தை கொடுத்துட்டு இருந்தாராம். யாரு? குபேரர். அவரும் என்னென்ன இனிமேல போறோம், அவர்கிட்ட நிதிகள்லாம் இருக்கு. சங்க நிதி, பத்ம நிதி, இப்படி நிறைய நிதிகள். அது என்ன ஒரு விவகாரம்னா, ஒரு குடம் நிறைய தங்க காசு இருக்கு. இந்த தங்க காசு நீங்க எடுத்துக்கலாம். எப்படி ஒரு கை தான் போடணும், 2வது கை போடக்கூடாது. எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அப்படி கையை போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டதுமே கையை எடுத்ததுமே என்னாச்சுன்னா மறுபடியும் ரொம்ப போச்சுன்னு அதை இந்த பக்கம் வச்சு மறுபடியும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா மறுபடியும் ரொம்ப போச்சு. என்ன சார்? அதான் மேஜிக். இப்படி எல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம் பழைய நாள்ல. எங்க சார் எங்க அந்த நிகிரி இருக்கு, பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில் இருக்கு. ஆனா அங்கே கை விட மாட்டா, விட அளவு பட மாட்டா. இப்ப சங்க நிதி பத்ம நிதின்னு போய் பாருங்க. அது மாதிரி இந்த நவநிதிகள் அவருக்கு. அதனால எதுவாடுனாலும் எப்பொழுதும் பூர்ணமா இருக்கும். உலகத்துல எல்லோருக்கும் கொடுக்கலாம். அப்படிப்பட்டதான தரத்துக்கே பணத்துக்கே மூலமாக இருக்கக்கூடியதான இடம் இருக்கு. அந்த குபேர்னு என்ன பண்ணிட்டாரு, போரும் நீங்க என்கிட்ட வந்துருங்கோ அப்படின்ட்டாரு. குபேர் தனதோயா தினம் விதந்திரி மகேந்திரி விததிரபி. இந்த மனுக்களுடைய கூட்டம் மகேந்திரி விததிரபி. விதந்திரி எப்பொழுதும் கந்திரா, எப்பொழுதும் சுவம்பேரியா இருக்கிறவன்.
ஏன்னா ஒரு மனு தானே இப்ப இருக்காரு, மீதி சமயத்துல சுற்றுமா தானே இருக்கார். விதந்திரி மகேந்திரி விதரபி சம்மீல ததிருஷா எல்லாரும் கண்ண முடிந்த மகா சம்ஹாரே விஹரதி ஸ்வதி தத்பதி ரசோ விஹரதி. அந்த உங்க ஆட்டுக்காரர் பரமேஸ்வரன் அவர் உத்தரதாமா இருந்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் அதை நம் மனசால நினைக்க முடியாது. அந்த ஒரு ஸ்வரூபம் என்ன, இப்பொழுது உலகத்துல நாம் உலகம் இருக்கிறதுனால உலகத்தை பார்க்கிறோம். உலகத்துக்கு மூலமான ஒரு ஸ்வரூபம் நீங்க மனசால நினைச்சு பார்க்க முடியுமா? அது இப்படி இருக்குன்னு கன்சீவ் பண்ணிக்கலாமே தவிர இன்னது என்று சொல்ல முடியும். தங்கத்தை நீங்க பார்த்தீடா, எல்லாரும் உஸ்மான் ரோட்ல போறீங்கன்னா அந்த தங்க கடை சொல்லிட்டே இருக்கா சார் எல்லாரும். ஆனா நம்ம ஊர்ல போரஸ்ட் கண்ட்ரிங்கிறான். இந்த பார்த்தா எனக்கு ஒண்ணு நம்பிக்கை, எப்ப பாரும் குப்பர். இன்னொரு கடை குடிக்கிறான், அதோட இங்க மதுரைக்கு வந்திருக்கு சாருங்கிறான் துணி கடை. இது இந்த ஊர்ல இல்லையா, வராத பதார்த்தம் அங்கே வந்து இருக்குங்கிறான். என்ன ஆச்சரியம், என்ன விவகாரம், எங்க பார்த்தாலும் ஒரே கும்பல். ஒரு நாள் ஏதோ போனோமா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோமான்னு கிடையாது, அரை நாள் அதுக்காக போயிட்டு வந்த பிறகு அப்பாடா இனிமேல ப்ரிப்பரேஷன் கிடையாது, கிளாஸுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. உங்க சக்தி எல்லாம் போயிட்டு வந்ததுமே போயிட்டு என்ன. அப்படி இந்த தங்கம் இருக்கு, தங்கத்தை நீங்க அறிந்துடும். ஏன்னா வளைய காமிச்சு இதுதான் தங்கம்னா இல்லம்மா இது வளை இல்லை, தங்க வளை. நான் தங்கத்தை மட்டும் கேட்டேன், தங்க செங்கிலியை காட்டுறேன், தங்கத்தை மட்டும் காட்ட முடியுமா? தங்கத்தோடு காட்டுவேன், தங்க பிஸ்கட் காட்டுவேன், தங்க காயின் காட்டுவேன். தங்கம் மட்டும் எங்க இருக்க, ஏதோ ஒரு ஷேப்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். இவைகள் எல்லாவற்றிலையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான அந்த தங்கத்தை நீங்க பார்க்க முடியாது. அதே போல அந்த பரபிரமமானவர் எல்லா பொருளையும் சத்து 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 கடத்தம் பட்டத்தம் புஸ்தகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்குன்னு இருத்தல் இருக்குன்னா இருத்தலை எப்படி பார்க்க, எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி பார்க்க முடியும்? முடியாது. அது வாயுக்கும் மனசுக்கும் எட்டாதது, மொழிக்கும் நினைக்கும் எட்டாதனின் திருமூர்த்தம் என்றன் மொழிக்கும் நினைக்கும் வார்த்தைக்கும் புலன்களுக்கு எதோவாதோ நிவர்த்தந்தே இவைகளுக்கு எட்டாத ஒரு தத்துவம். விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியில் மதனை ஒழிக்கும் தலைவன் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. அதாவது நம்ம பராஸ்வரூபம் அபராஸ்வரூபம் பராபரஸ்வரூபம். இந்த பரஸ்வரூபத்தை பிரம்மவிதா ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லிருக்கு. பிரம்மவிதோ வதந்தி பராதைவ அபராதா அப்படிங்கிறது. பராத் பரம் புருடமுபைதி திவ்யம். இந்த மூணு உபனிஷத்துல சொல்லிருக்கு. அந்த மூணத்தை ஒரு பாகம் கொண்டும் ஆளும் பராபரையேண்ட வெறும் அப்படி இல்ல, உபனிஷத்துல இருக்கக்கூடியதான தத்துவங்களை எடுத்து வந்திருக்க மகான்களை அனுபவிச்சிருக்கா, ரசிச்சிருக்கா. எந்த பாஷையா இருந்தாலும் எல்லோரும் உபனிஷத்தை ரசிச்ச மகான்கள். இந்த ஒரு தத்துவத்தை எல்லாத்துக்கும் உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை நமக்கு அழகா சொல்லி இப்படி விரிஞ்சி பஞ்சத்வம் ரஜதிங்கிற ஸ்லோகம் ஸ்ரீகளுக்கு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்லோகம். சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்த மானசா அப்படின்னு கடைசி வரைக்கும் சௌபாகியமாகவே இருக்கணும் என்பதற்காக இது பூஜை பண்றது. அம்பாளை பூஜை பண்ணி விசேஷமாக ஒரு தாமர பூரியாவது அம்பாளுக்கு குத்து வழக்குல தியானம் பண்ணி இதை பண்ணினோம்னா அமிதமான ஒரு சௌபாகியம் ஏற்படும் அவளுக்கு அப்படிங்கிற ஒரு காரணம். இதுக்கு நைவேத்தியம் ஒன்றும் சொல்லல, அவளுக்கு எது இருக்கோ அதை நைவேத்தியம் பண்ணினா போறோம். அப்படி இந்த 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம்.